இப்படி சூப்பரா ஒரு வைட் ஓப்பன் ஸ்டோரியா ட்விஸ்ட் அண்ட் பில்டப்ஸ்லாம் நெறைய இருக்க போதுன்னு நம்மள டெஃபினட்டா எழுந்து உட்கார வைக்கும். அகைன் த ஓவரால் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டார்ட்ட பார்த்ததும், ஆஹா! கமல் அண்ட் மணிரத்னம் நம்மளோட 38 வருஷ வெயிட்டிங் வீணா போலடான்னு இருந்தது. அப்புறம் ரங்கராய சக்திவேலோட ஃபேமிலி கேங் அண்ட் சேட்டு வில்லனோட ஃபேமிலி கேங், அவங்களோட மாத்தி மாத்தி சண்டை. இதுக்கு நடுவுல கமலையும் மணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு, த மச் எக்ஸ்பெக்டட் பிளாட் ஆஃப் த ஃபில்ம். யார் அடுத்த ஹெட் ஆர் சக்சஸர் ஆஃப் த கேங்ன்னு ஒரு இன்டர்னல் கேங் வார் மோட்ல படம் நகருது. நாசர் அண்ட் சிம்பு தவிர கேங்கே ஏதோ லீட் டான்ஸருக்கு பின்னாடி ஆடுற மாதிரி ஒருத்தரும் ரெஜிஸ்டர் ஆகல. த்ரிஷா திடீர்னு கமல ஜெயில்ல போய் பார்க்க, கமல் அத ஜெயில்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம, படம் திடீர்னு தக் லைஃப்ல டீய சைலண்ட் ஆக்கிட்டு, கமலுக்கு புடிச்ச ஹக் லைஃப் மோடுல எங்கேயோ டீடூர் ஆகும்போது, என்னடா இதுன்னு குழப்பம் வர ஆரம்பிக்கும். சரி வெயிட் பண்ணுவோம். த்ரிஷா வச்சு ஒருவேளை பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு நாமளும் கமல் மாதிரி கிடைச்ச ஹக் லைஃப விடுவானேன்னு பார்க்க ஆரம்பிச்சுருவோம். படத்துல கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தா நெறைய தான் இருக்காங்க. அபிராமியோட ஹஸ்பண்ட் இன்ட்ரெஸ்ட்டா கமல், கமலோட லவ் இன்ட்ரெஸ்ட்டா த்ரிஷா, த்ரிஷாக்கு யார் இன்ட்ரெஸ்ட்னே தெரியாம படம் முக்கி முக்கி நகரும். சிம்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் டிட் நாட் ஒர்க் ஃபார் மீ அட் ஆல். ஸ்பெஷலி தட் ஓவரா இழைச்ச அந்த உரிச்ச கோழி மாதிரியான லுக்ல இவரா கேங்ஸ்டர்னு மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டே இருந்தது. பட் ஹி டெஃபினெட்லி மேட் இட் அப் இன் த செகண்ட் ஹாஃப். லுக்ஸும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி, ஸ்டன்ட்ஸும் சரி, சிம்பு மணி சார் சொன்ன மாதிரி வாஸ் த பெர்ஃபெக்ட் சாய்ஸ் ஃபார் தட் ரோல்னு கலக்கிட்டாரு.